எல்லாருக்குமே கவலை என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. கவலையிலிருந்து வெளியே வரணுங்கிறதே ஒரு தனி கவலையாக நமக்கு சில நேரங்களில் மாறிவிடுகிறது. தம்முடைய ஒரே பேரன் குமாரன் நமக்கு தந்தவர் மற்றதெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவரை தேடுகிற நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரை தேடுகிறபடினால் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் அருளுவார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள இயேசுவை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்க கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறிப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவர்களிடத்தில் எது இருக்குதோ இல்லையோ, கவலை என்பது கண்டிப்பாக இருக்கும். கவலை இல்லாத மனுஷனே இல்லை. ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது. ரொம்ப வயசானவங்களை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது. இதுக்கு இடப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்க வேண்டாம், கண்டிப்பாக கவலை இருக்கும். சரியா? எல்லாருக்குமே கவலை என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஆனால் அந்த கவலையிலிருந்து மீள வேண்டும் என்று நாமும் நினைக்கிறோம். கவலையிலிருந்து வெளியே வரணுங்கிறதே ஒரு தனி கவலையாக நமக்கு சில நேரங்களில் மாறிவிடுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி ஒரு நாள் நம்மை விரும்புகிறதே இல்லை. ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ அழாத, சந்தோஷமாக இரு, எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுவேன். இப்படி தான் ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் சொல்கிறார். ஆனால் நம்ம நினைப்போம், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கவலைப்படாமல் தான் இருந்து ஆகணும். ஏன்னா கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்யணும், செய்கிறதுக்கு முடியும்னா நீங்கள் கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. சரி, ஒரு காரியத்தை செய்யணும், செய்ய முடியலை, இப்போ கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எந்த நேரத்துலையும் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த கவலை என்பது நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. இதனாலேயே நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. சரீரங்களில் பலவீனங்கள் வருகிறது. இயலாமைகள், ஐயோ என்னால் முடியலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை என்கிற ஒரு தன்மைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். கவலைகள் வரலாம், எழும்பலாம். ஆனால் அதை மேற்கொள்ள நம்ம அனுமதிக்கக்கூடாது ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம். அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட எல்லாம் வல்ல தேவனை, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போகும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும் அது இன்றைக்கு நம்மை விட்டு மாறி போகும். அப்போ முதல்ல நம்ம கவலையை பற்றி கொஞ்சம் தியானிப்போம். அப்போ நமக்கு ஒரு சின்ன இது கிடைக்கும். கவலை என்றால் என்ன? அது ஒரு உணர்வு. நம்ம பசிக்குது அப்படிங்கிறது ஒரு உணர்வு போல், கவலை என்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங். அது ஒரு உணர்வு. ஏன் நமக்கு கவலை வருது? சில நேரங்களில் மனுஷனுடைய சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள் இருக்கும்போது அதனால் ஒரு கவலை வருது. பண கஷ்டங்கள், கடன் பாரங்கள் வரும்போது அதனால் ஒரு கவலை வருது. ஐயோ பணம் இல்லையே, அதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே, நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்கணுமே, இவங்களுக்கு கொடுக்கணுமே, வாடகை கட்டணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இஎம்ஐ கட்டணுமே, இப்படிலாம் ஒரு தேவை வரும்போது நம்மகிட்ட காசு இல்லாத நேரத்தில் நமக்கு என்ன வருது? கவலை வருது. அப்போ நீங்கள் கவலைப்பட்ட உடனே இஎம்ஐ தானே பே ஆகிருமா, வாடகை தானே கட்டிடுமா? கிடையாது. ஆனாலும் நமக்கு கவலை மனசுக்குள்ளே ஆழ்த்துது. ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, வேதனைகள் அதிகரிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலை வருகிறது. வீட்டில் பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரும்போது என்ன வருது? கவலை வருது. நம்ம நேசிக்கிறவர்களுக்கு கூட
பிரச்சனைகள் வரும்போது, பேச்சு சண்டை வரும்போது, வாக்குவாதம்னா புரியுதா உங்களுக்கு? சும்மா பேசியே சண்டை வர்றது, அதை சொல்லி இதை சொல்லி இப்படி சொல்லி, அதுக்கு ரிசல்ட் என்னென்னா நமக்கு தான் கவலை உண்டாகும். வாக்குவாதங்கள்னால கவலை, நிறைய பேருக்கு பாவம் செய்கிறதுனால கவலை, நிறைய பாவங்கள் செய்து அவங்களே தானே குற்ற உணர்ச்சிக்குள்ளாக தள்ளி, ஐயே நான் இப்படி பாவம் செஞ்சிட்ருக்கிறேனே, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்துட்டுருக்கிறேனேன்னு சொல்லி பாவத்தையும் விட மாட்டாங்க, கவலைப்பட்டுட்டும் இருப்பாங்க. சில மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அந்த பாவத்தை விடுறதும் கிடையாது, அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறது. இன்றைய கட்டத்தில் வாலிபர்கள் அநேகம் பேர் அநேக தவறான வழிகளில் போகிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள். அவங்க படிக்கிற இடங்களில் தவறான காரியங்களை செய்கிறாங்க, அவங்களுக்கு தப்புன்னு தெரியும், ஆனால் அதுலேருந்து விடுபடவும் மாட்டேங்கிறாங்க, அதுக்காக கவலையும் பட்டுட்ருக்குறாங்க. சரி, அப்போ பாவம் செய்கிறதுனால நிறைய பேருக்கு கவலை வருது. நிறைய பேர் நமக்கு விரோதமாக சாபமான வார்த்தைகளை சொல்லும்போது, கர்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, நீ நம்ம வெளியூர்களில் அந்த மாதிரி நிறைய இருக்குமான்னு தெரியல, ஆனால் அநேக ஊர்களில் நீ அப்படி இருப்ப, இப்படி ஆயிடுவ, அப்படி போயிடுவ, இப்படி இந்த ஆயிடுவ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் சாப வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியும். இந்த சாப வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பயம் கலந்த கவலை வருது. ஒருவேளை உண்மையில் அப்படி ஆயிருமோ? அப்போது லேட்டரான் ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணும்போது, ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு உடனே எது ஞாபகத்துக்கு வரும்னா, அன்னைக்கு அவங்க போட்ட சாப வார்த்தை தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குதோ அப்படிங்கிற ஒரு பயம். சில இடங்களில் இப்படி வேறு மனிதர்கள், வெளி மனிதர்கள் சாபமான வார்த்தைகளை போடுகிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சொந்த பெற்றோரே, சொந்த தகப்பனே, சொந்த தாயே பிள்ளைகளை பார்த்து சாபமான வார்த்தைகளை போடுறது, சபிக்கிற வார்த்தைகளை சொல்லுவது, இப்படிலாம் நிறைய இடங்களில் நடக்குது. அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன செய்யும்? ஆழமாக பதிஞ்சு பிற்காலத்தில், அதுவும் மற்றவர்கள் போடுகிற சாப வார்த்தைகளை விட நேசிக்கிறவர்கள் ஒரு சாப வார்த்தையை போடும்போது அது மனசுக்குள்ளே ஒரு காயமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. வேற ஒருத்தன் சாபமான வார்த்தை சொன்னால் அதுவும் காயம்தான், ஆனால் அதை விடைக்கும் ஒரு மனுஷனை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம வீட்டில் உள்ளவங்களை ரொம்ப நேசிக்கிறோம், அப்படிப்பட்டவங்க நீ இப்படி ஆயிடுவ, நாசமாக போயிடுவ, இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொல்லும்போது நமக்கு வாழ்க்கையில் கொஞ்ச நாள் அப்புறம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும்போது நமக்கு எது ஞாபகத்துக்கு வருது? அவங்க அன்னைக்கு சொன்ன சாபமான வார்த்தை தான் இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட அழிவுகளை பார்க்குறதுக்கு காரணமாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு வேதனை வருது. அதனால் அநேகம் பேர் கவலைனால் பாதிக்கப்படுகிறார், கவலை அவர்களுக்கு வருகிறது. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற கவலை. அதுக்கப்புறம் மரணத்தை நினைத்து செத்து போயிடுவோமோ, எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என் ஃபேமிலியை பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை. இப்படி அநேக காரியங்களை பற்றி கவலை இருக்குது. இன்னும் சிலருக்கு ஸ்பெஷல் கவலைகள்லாம் இருக்குது. அவன் நல்லா இருக்கிறானேங்கிற கவலை, பக்கத்து வீட்டில் உள்ளவன் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிற கவலை, அவன் அந்த வீடு வாங்கிட்டானே, அவன் அப்படிப்பட்ட பொருள் வாங்கிட்டானே அப்படிங்கிற கவலையும் நிறைய பேருக்கு வருது. இப்படி கவலையை நம்ம கேட்டகரைஸ் பண்ணால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் கவலை. இதுதான் சாத்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரம். ஏன்னா நீங்கள் எதையாவது நினச்சி கவலைப்படும் போது, எதையாவது நினச்சி ஒரி பண்ணும்போது உங்களால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இருதய கவலையில் நிரம்பி இருந்துன்னா உங்களால் சரியாக வேலை செய்ய முடியுமா? உங்களால் சரியாக படிக்க முடியுமா? உங்களால் சரியாக தொழில் செய்ய முடியுமா? உங்கள் ஃபேமிலி கூட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா உங்கள் கவலை உள்ளே இருக்கும்போது? முடியாது. அப்போது ஒரு கவலையை உள்ளே கொண்டு வந்து ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பிசாசானவன் என்ன செய்துடுறான்? கெடுத்து விடுகிறான். இதனால தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, கலங்காதே,
கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன். இப்படி என்று பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கவலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் அதுக்குரிய முயற்சி எடுக்கணும். கவலையிலே இருக்கணும்னா பிரச்சனை இல்லை, இப்படி இருந்துருங்க பிரச்சனை இல்லை. ஆனால் கவலையிலிருந்து நான் வெளியே வரணும்னா நான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும். ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நான் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கணும். அப்போ ஆண்டவர் என்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி போடுவார். சரிங்களா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தயாராக போகிறீர்கள்? இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது கவலை என் வாழ்க்கையில் ஒரு துளி கூட இருக்காதுன்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பாதி பேருக்கு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குது? கவலையில் இருக்கணும்னு விருப்பமாக இருக்கா, இல்லை கவலை மாறணும்னு விருப்பமாக இருக்கா? அப்போ இன்றைக்கி நான் இந்த இடத்த விட்டு போகும்போது எதை குறித்த கவலையும் என்னை மேற்கொள்ளக்கூடாதுன்னு உண்மையாக விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க. இப்போ பாதி தான் வந்திருக்கு. சரி, நம்முடைய கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். சரியா? யாரும் இன்னைக்கு கவலை இல்லாத யாருமே கிடையாது. பிரச்சனை இல்லாத ஆள் இன்னைக்கு கிடையாது. என்கிட்ட ஒரு பேப்பர் தந்தீங்கன்னா நான் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு எழுதி உங்களை அதை பார்க்கும்போதே மயக்கம் வந்துடும். உங்கள்கிட்ட நான் ஒரு பேப்பரை தந்து உங்கள் கவலைகள்லாம் எழுத சொன்னேன்னா அதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது மேட்ரு கிடையாது. நம்மோடு இருக்கிறவர் யார் என்பது தான் முக்கியம். கவலைகளை தாண்டி வெளியே வர கிருபை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் பெருசு. கவலை பெருசு கிடையாது. அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு ஆண்டவர் தருகிறார் என்பது தான் இன்னைக்கு பெரிய காரியமாக இருக்கிறது. சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் கவலைப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அதனால் நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். முதல்ல மத்தேயு 6ஆம் அதிகாரம் அவருடைய 34ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 6 அவருடைய 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாருங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம். இப்போ ஒரு வசனம் ஆகையால் அப்படின்னு தொடங்குதுன்னு அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள வசனமும் இதுவும் லிங்கா இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? அப்போ இங்கே சொல்லுவோம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது? முந்தின வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், இயேசுவுக்கு கனம் செலுத்துகிற நாம், அதாவது தம்முடைய ஒரே பேரன் குமாரன் நமக்கு தந்தவர் மற்றதெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவரை தேடுகிற நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரை தேடுகிறபடினால் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் அருளுவார், அவர் தருவார். இல்லையா? அப்போ நாளைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் இதை தப்பாக புரிந்து கொள்ளுகிறார்கள். எப்படின்னா, நாளைக்காக நான் கவலைப்பட வேண்டாம், அப்போ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நாளைக்கு நான் கவலைப்பட மாட்டேன், நாளைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு தோசை கொடுத்து அனுப்பணும், நான் இன்னைக்கு தோசை மாவு ஆட்ட மாட்டேன். எத்தனை பேர் தோசை மாவு வீட்டில் ஆட்டுறீங்க? பரவாயில்ல. நான் நிறைய பேர் பாக்கெட் வாங்கி தோசை மாவு வாங்கி, சரி அப்போ நான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு காலையில் தோசை கொடுக்கறதுக்கு நான் இன்னைக்கு தோசை மாவு வாங்க மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். அதுவா அதுக்கு அர்த்தம்? கவலைப்பட மாட்டேன்னு அது கிடையாது. நம்முடைய கடமைகளை நம்ம சரியாக செய்யணும், அதில் குறைவிக்கவே கூடாது. ஆனால் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு வேதனையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வரவே கூடாது. என் கடமைகளை நான் சரியாக செய்து கொண்டிருப்பேன். அதுதான் நிறைய பேருக்கு தப்பாக புரிந்து கொள்ளுங்க. கவலைப்படுறதுன்னா கவலைப்படாமல் இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது அப்படின்னு நினச்சிடுறாங்க. இது ஒன்று, இந்த பொறுமையாக இருக்கிறது ஒன்று. இது ரெண்டையும் எல்லாரும் என்ன நினைக்கிறதுனா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சும்மா இருப்பேன். அப்படி கிடையாது. அதனுடைய அர்த்தம் அது கிடையாது.
பொறுமையாக இருக்கிறதுனா நான் என் கடமைகளை செய்துட்ருப்பேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சுருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றிருப்பேன். ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக என்னை உயர்த்துவார். இதுதான் பொறுமை. கவலைப்படாமல் இருக்கிறதுனா எனக்கு ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிற காரியங்களை நான் செய்வேன். அவர் என்னிடத்தில் விரும்புகிற காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். என் கடமைகளை சரியாக நிறைவேற்றுவேன். என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். இதுதான் கவலை இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை. நாளைக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படிலாம் நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் பாதுகாக்காமல் நம்மளை யாரும் பாதுகாக்க முடியாது. ஆண்டவர் தராமல் நம்ம ஆகாரம் சாப்பிட முடியாது. என்னதான் பணம் இருந்தாலும் ஆண்டவர் தராமல் நம்மளால் சாப்பிட முடியுமா? வாழ முடியுமா? முடியாது. எனவே நம்ம அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனை நம்ம விசுவாசித்து அவரை தேடும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றையும் குறித்து உங்கள் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் எதுக்குமே நீங்கள் கவலைப்படக்கூடாதான். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவரத்தில் சொன்னீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? எல்லா புத்திக்கும் மேலான, அதாவது எப்படி சமாதானமாக இருக்கேன்னே தெரியல, ஆனால் சமாதானமாக இருக்கு. இதுதான் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, நீ எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? அதான் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பும். ஸோ நம்ம கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் கூட நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகுது? கவலை உங்களுக்கு டென்ஷனை கொண்டு வருது. டென்ஷன் உங்களுக்கு பிபியை ஜாஸ்தி பண்ணுது. ஜாஸ்தி பண்ணும்போது என்ன ஆகுது? அது எல்லாமே குழப்படியாகி கடைசியில் ஃபுல்லாக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அளவில் தான் மாறுது. சமீபத்தில் நேற்றை கூட ஒரு சகோதரி இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர், அவர் மிகவும் நல்ல ஒரு மனிதர், ஆனால் அவர் ஊழியக்காரரும் கூட. ஆனால் அவருடைய சபையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் நிமித்தம் அந்த வேறு மனிதர்கள், அதாவது சபை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணதில் நிறைய பிரச்சனை ஆகி இவர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி இவர் ரொம்ப வேதனாகி சின்ன வயசுலேயே நிறைய பலவீனங்கள் அவருக்கு என்ன செஞ்சுட்டான் வந்துருச்சு. அப்போ அவர் சொல்கிறார், பாவம் அந்த பாஸ்டர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவ்வளவு. ஏன்னா சின்ன வயசில் இப்படி பலவீனங்கள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது லிட்ரலாக சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் டென்ஷன் வந்தனால, இப்படிலாம் கவலை வந்ததுனால இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் அவருக்கு சரீரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாமும் பிரச்சனைகள்னால ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகி நம்ம கவலைப்பட்டோன்னா அதனால ஏதாவது பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்க அநேக வாய்ப்பு இருக்கிறது. சரியா? இது நீங்கள் சும்மா ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாலே போதும், நான் டென்ஷன் ஆகுறதுனால என் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அதில் ஒன்று கூட சொல்லுவாங்க, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் போயிடணும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடும், சீக்கிரமாக நிறச்சிரும், சின்ன வயசுலேயே வயசான ஆள் மாதிரி இருப்பீங்க, இப்படின்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. நான் இல்லை, சயின்டிஸ்டெல்லாம் கண்டுபிடிச்சி. அப்போ உலக பிரகாரமான மனுஷனே கண்டுபிடிச்சிருக்கான், ஒருத்தன் கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை, அவன் சரீர சுகத்தையே இழந்து விடுகிறான். இதுதான் உண்மை. வேதம் அதான் சொல்லுகிறது. மத்தேயு 6:27 வாசிங்க. மத்தேயு 6:27. கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பார்த்தீங்க, இது இங்கே எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை, மத்தேயு 6:27, மத்தேயு 6:27, எவன் தன் சரீர அளவோட ஒரு முழத்தை கூட்டுவான். இப்படி இதை நீங்கள் இந்த தூய தமிழில் பேசாமல் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜில் அதை சொல்லி பாருங்கள், திட்டுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் மனசில் சொல்லி பாருங்களேன், அந்த வசனத்தை வாசித்து நீங்கள் எப்படி வீட்டில் பேசுவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வார்த்தையை உங்கள் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களில்
எவன் தன் சரீர அளவோட நீ கவலைப்படுறதுனால நீ ஹைட் வச்சிருவியா? கவலைப்படுறதுனால உனக்கு கை பெருசாக வளர்ந்துருமா? கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் எதுக்கும் நீ கவலைப்படாத. இதை தான் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சொல்ல வருகிறார். சரியா? நீதிமொழிகள் 15:13. எப்படி நம்ம கவலைப்படுறது நம்ம சரீரத்தை அஃபெக்ட் பண்ணுது, சரீரத்தை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். சரி, இப்போ மனோ துக்கத்தினால், அதாவது மனம் துக்கம் அடையும் பொழுது ஆவி என்ன செய்திருமா? முறிந்து போகும். ஆவினா என்ன? இன்னர் மேன், உள்ளான் மனுஷன். நீங்கள் உங்களுக்கு கவலை எங்கே வருது? ஆன்சர் பண்ண இல்லை, நான் பதில் சொல்லணும். கவலை எங்கே வருது உங்களுக்கு? கையில் வருதா? எங்கே வருது? மனசில் வருது. மனசில் கவலை வரும்போது ஆவி முறிது. அப்படின்னா உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான்? உடஞ்சி போகிறான். நீங்கள் நல்ல வேலை செய்கிற ஆட்கள் அப்படின்னு வச்சுக்கோ, நல்ல பலமாக பயங்கரமான வேலைகளை செய்கிறவங்க, ஒரு கவலை, ஒரு வேதனைப்படுத்துகிற ஒரு செய்தி உள்ள ஏறணுன்னு என்ன ஆகுது? ஐயோ என்னால் முடியலை. அது வரைக்கும் நல்லா இருந்திருப்போம். இந்த ஒரு கஷ்டமான செய்தியை கேட்ட உடனே, ஒரு வேதனையின் செய்தியை கேட்ட உடனே நமக்கு என்ன ஆகுது? ஐயோ என்னால் முடியலை, என்னை யாராவது தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு, அப்படி சொல்ல மாட்டீங்க, ஏன்னா ஊசி போட பயந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நிறைய பேர் என்னை தூக்கி அங்கே கொண்டு போடுங்க, என்னால் எழும்ப முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ யாராவது சாப்பிட்றீங்களா ஏதாவது அப்படின்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். தண்ணி குடிக்கிறீங்களா? எனக்கு தண்ணியும் வேண்டாம். கடைசியில் அது முத்தி நான் சாவ போகிறேன். லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாங்க? நான் சாவ போகிறேன். இது என்ன ஆகுது? மனசுக்குள்ளே போன துக்கம் அவங்க சரீரத்தை என்ன செய்து நிலைகுலைய பண்ணுகிறது. பார்த்தீங்களா? ஒரு கவலைக்கு எவ்வளோ பவர்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இதுக்கு தான் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் பாடி ஹெல்த்தே நீங்கள் இழந்துருவீங்க. ஒரு நிமிஷத்தில் இழந்து போயிடும். பலமே இருக்காது. நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. அப்படியே நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்ன? மெடிசன், மருந்து, நல்ல ஒரு மருந்து. மனமகிழ்ச்சி மருந்து. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அது எப்படி உங்கள் உடம்புல கிரியை செய்யுது? மருந்து மாதிரி அது கிரியை செய்யுது. அப்போ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வேதனைப்படும் போது அது எப்படி கிரியை செய்யும்? விஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விஷம். அவங்கள இல்லை, நான் அவங்கள சொல்லி விஷம். மனமகிழ்ச்சியாக இருந்தால் அது உங்களுக்கு என்னது? மருந்து. கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்னது? விஷத்தன்மை. அதான் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ. அங்கே பார்த்தோம் மனோதுக்கத்தினால் ஆவி. 15:13 மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். இங்கே 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை. அப்போ எலும்பு உலர்ந்து, அதாவது வீக் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? அதனால தான் நீங்கள் கவலைப்படும் போது ஐயோ என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் பேச முடியல. அப்போ யாராவது அன்பாக பேச வந்தால் தயவு செஞ்சு எழுப்பி போயிரு. எப்படி? அப்போ தான் பிள்ளைகள் வரும், அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது, இல்லை அப்பா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வெளியே போயிரு. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது என்ன? எலும்புகள் உலர்ந்து விட்டது. ஆமாம், அது வீக் ஆயிடுச்சு. எலும்புகளை உலர பண்ணுகிறது. இவ்வளோ கேட்டுட்டு நீங்கள் இன்னைக்கு கவலைப்படுவீங்க. கவலைப்பட்டால் என்னன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன்னா கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல என்ன பெரிய காரியம் நடக்கட்டுமே, என்ன பெரிய அசம்பாவிதம் நடக்கட்டும், என்ன பெரிய இழப்பு வரட்டும், என்ன பெரிய பலவீனம் வரட்டும், வியாதி வரட்டும், கவலைப்படுறதுனால ஒரு சின்ன நல்ல காரியம் நடக்க போகிறது இல்லை. அது இன்னும் உங்களை வீக்கன் பண்ணும், இன்னும் உங்களை வேதனைப்படுத்தும், இன்னும் உங்களை
கஷ்டப்படுத்தும் என்றுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுது. வேத வசனம் சொல்லுகிறது. மருத்துவர்கள் சொல்றதை விடுங்க, சயின்டிஸ்ட் சொல்றதை விடுங்க, வேத வசனம் நமக்கு அப்படிதான் சொல்லுது. உன் எலும்புகளை அது உலர பண்ணும். சரியா? அப்போ நம்ம கவலை மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஆண்டு இடத்துல வரணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு தான். ஆண்டு இடத்துல வரணும். மனுஷன்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? மனுஷனுடைய தயவு நமக்கு தேவை. அந்த ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு எதிர்பார்ப்பு மனிதனுக்கு மேலே நமக்கு வருது, தானாக வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம உடைக்கணும். அதுதான் நிறைய நேரங்களில் நம்மளை நல்ல கவலைக்குள்ளாக மாற்றுகிறது. மனுஷன் எனக்கு நல்லா, இவங்க என்னை நல்லா நேசிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்ன செய்யுது? அவங்க நமக்கு எதிராக எழும்போது நம்மளை அழிச்சிருது. அவங்க என்ன கடைசி வரைக்கும் என்ன நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க இருக்கிறது வரைக்கும் என்னோடு கூட இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்க எனக்கு தேவைகளெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு மனுஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எதிர்பார்க்குறீங்க. அதுதான் நிறைய நேரங்களில் நமக்கு கவலைகளை மிகவும் அதிகமான அளவில் நமக்கு கொடுக்குது. பிள்ளைகளை குறித்த எக்ஸ்பெக்டேஷன். பிள்ளைகள் நான் நிறைய பேர் நம்பி படிக்க வைப்பாங்க. உலகத்தில் நடக்கிறது, நான் வேற எதையும் சொல்லலை, உலகத்தில் இப்போ நடக்கிறது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா படிக்க வைப்பாங்க, அவங்களும் சாப்பிடாம, அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்காமல், அவங்க எந்த லைஃப்பில் உள்ள எந்த காரியத்தையும் என்ஜாய் பண்ணாமல் அவங்க பிள்ளைகளை விழுந்து விழுந்து படிக்க வைப்பாங்க. இந்த பிள்ளை கடைசி காலத்தில் என்ன கவனிக்கும், இந்த பிள்ளை கடைசி காலத்தில் எனக்கு எல்லாம் நல்லா பார்த்துக்கும், அன்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பில் இருந்து ஒரு சின்ன மாற்றம் வரும்போது அந்த பெற்றோரால் தாங்கிக்க முடியுமா? அதனால தான் சொல்றேன், எந்த மனுஷன்ட்டே நம்ம எதிர்பார்ப்பை வைக்கக்கூடாது, இன்க்ளூடிங் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளை கூட அப்படி நீ எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா பிள்ளைகளை நம்ம பாசமா வளர்ப்போம், ஆனா அந்த பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தில் வளர்ந்தால்தான் நிலைத்து நிற்பார்கள். உலக பிரகாரமாக வளர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்பு இருக்காது. அது குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அன்பு ஷிஃப்ட் ஆயிரும், மாறிடும். அப்படியே கொஞ்ச நாள் அப்பா மேலே இருக்கிற அன்பு வேற ஒருத்தங்களுக்கு மேலே அது மாறிடும். ஆனால் அந்த அன்பு ஸ்டெடியாக இருக்கணும்னா அந்த பிள்ளை தேவ அன்பினால் வளர வேண்டும். சரி, அது வேற டாபிக். இப்போ நம்ம டாபிக் போகிறோம். மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். குறைக்கிறது இல்லை, நிறுத்தணும். நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து மனுஷனை நேசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து மனுஷனை நேசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆண்டவர்கிட்ட நன்மைகளை எதிர்பார்த்து என் புருஷனை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து என் மனைவியை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து என் பிள்ளைகளை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து என் பெற்றோரை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து என் நண்பர்களை நேசிக்கணும், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து என் சகோதரர்களை நேசிக்கணும். நான் மனுஷன் எதிர்பார்க்க போறதில்லை, நான் ஜீவனுள்ள தேவனத்தை எதிர்பார்க்க போகிறேன். இந்த மனிதர்கள் எல்லாம் வாசல்களை அடைத்தாலும், இந்த மனிதர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பினாலும், சொந்த பெற்றோரே விரோதமாக எழுப்பினாலும், சொந்த புருஷனே விரோதமாக எழுப்பினாலும், சொந்த மனைவியே விரோதமாக எழுப்பினாலும், சொந்த பிள்ளைகளை விரோதமாக எழுப்பினாலும், நண்பரே உங்களை எதிர்த்தாலும், உங்களுடைய சகோதரர்களை உங்களுக்கு விரோதமாய் குழியை தோண்டினாலும், என் தேவன் ஆதரவாக இருக்கும் பொழுது, என் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கும் பொழுது, உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது, எப்படி யோசேப்பை கர்த்தர் குழியிலிருந்து தூக்கி எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினாரோ அதே தேவன் உங்களையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ யோசேப்பு சகோதரர்கிட்ட எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்க கூடாதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு 10 அண்ணன் இருக்காங்க, நீங்கள் எப்படி நடப்பீங்க ரோட்டில்? டேய் 10 அண்ணன், எனக்கு ஒன்றுன்னா வெட்டு கத்தி எடுத்துட்டு எடுத்துனே. யோசிப்பு அப்படி நினச்சிருக்கலாம்ல, எனக்கு இத்தனை அண்ணங்க, யாராவது எனக்கு முன்னாடி கிண்டல் பண்ணிட முடியுமா, யாராவது எனக்கு விரோதமாக பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அண்ணன் மாதிரி தூக்கி எங்கே போட்டாங்க? குழியில் போட்டாங்க. எதிர்பார்க்காத ஒன்று, எதிர்பார்ப்பு ஒன்று, நடந்தது ஒன்று.
அப்போ நீங்களே இன்னைக்கு அப்படி எதிர்பார்க்கலாம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், அப்படி எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. ஃபேமிலியில் யாராவது பெரிய ஆட்கள் இருந்தால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, எதிர்பார்க்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லலை, நீ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை நோக்கி பாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்ல, என்ன நோக்கி பாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. மனுஷன் மேல் வைக்கிற எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையில கவலைகளை அதிகமாகி கொண்டு வருகிறது. அப்போ முதல்ல நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வரணும். அதே நேரத்தில் மனுஷன் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். சரியா? இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது இதில் எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அன்னாள் எனப்படுகிற ஒரு சகோதரி. அன்னாளுக்கு ஒரு பெரிய குறை, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது. சக்களத்தி அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீ இவளை மிகவும் வேதனைப்படுத்துகிறார். சரியா? வேதனைப்படுத்துகிறார். ஆனால் இவளுக்கு இன்னும் குழந்தை இல்லை. இது ஒரு பெரிய அவமானமாக இவளுக்கு மாற்றப்படுகிறது. இதை இவளால் தாங்க முடியல. புருஷனிடத்துலேருந்து கூட புருஷன் வந்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க, 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அவருடைய 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இவன் வந்து எப்படி கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, உனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறத விட நான் உன்கிட்ட அன்பாக இருக்கிறதுல பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி எல்கானா வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறான். ஆனால் அது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தவே இல்லை. அவளை தாங்க முடியல. அந்த பிள்ளை இல்லாத குறை வந்து அவளை வந்து மிகவும் ஆட்டி படைக்கிறது. 10ஆவது வசனத்தில் பாருங்கள், அவள் போய் மனங்கசந்து அழுது, அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணணும், என்ன? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். அப்போ முதல்ல கவலை மேற்கொள்ளும் போது எங்கே போகிறாள் அன்னாள்? யாரிடத்துல? நீங்கள் கவலை வரும்போது யார்கிட்ட போறீங்க? பக்கத்தில் போய் கேட்டிங்களா? எனக்கு பக்கத்து வீட்டு போகக்கூடாது. உங்கள் கவலைகளை கொண்டு எங்கே போகக்கூடாது? பக்கத்து வீடுன்னு சொன்னோன்னா அது ஒரு ஜெனரல் டேர்ம். சரியா? நான் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, ஒரு ஜென்ரலாக உடனே ஃபோன் பண்ணக்கூடாது. அக்கா இப்படி அப்படி ஃபோன் பண்ணுற, அண்ணா இப்படி பிரச்சனை. நோ, முதல்ல எங்கே போகணும்? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு வந்து சில பாரங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு தலைகால் புரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யார்கிட்டையாவது போய் உளர்றது. யார்கிட்டையாவது போய் சொல்கிறது சரிதானே? ஏன்னா நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. நம்ம பாரங்கள் எல்லாம் கூட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கலாம். நமக்கு அந்த பாரம் ஏதோ கஷ்டம் வந்தோடனே யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னு தோணுது. நான் சொல்கிறேன், அந்த தோணும் போது ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல சொல்லுங்கள். அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அவனுடைய பிள்ளைகளை அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அப்போ இங்கே அன்னாள் முதல்ல ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, எங்க ஆண்டுடைய ஆலயத்தில், சரி, அது 9ஆம் வசனத்தில் இருக்கு. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையாண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். சரியா? அதுக்கு ஒரு இவா புலம்புறதை பார்த்து அந்த ஏலி கேட்குறாரு, நீ வந்து குடிச்சிட்டா வந்து புலம்பிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்குறாரு. அவருக்கு அது புரியலை. இவன் வந்து இவ்வளோ வேதனையில் இருக்கான்னு புரியலை. அப்போ அவள் சொல்கிறா, நான் இப்படிலாம் இல்லை, எனக்கு இவ்வளோ வேதனையினால தான் நான் அழுகிறேன். அந்த 14ஆம் வசனத்தில் பாருங்கள், அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான்.
இவ ஆல்ரெடி வேதனையில் இருக்கா, அதில் இந்த எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இவர் கொஞ்சம் கூட கொளுத்தி விடுறாரு. அவளுக்கு டென்ஷன். ஆனால் சொல்கிறார், அதுக்கு அவள் பிரதித்திரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். இதுதான் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். கவலை எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வராமல் இருக்கட்டும், வராமல் கர்த்தர் காப்பாராக. அந்த வகையில் ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. பிரச்சனைகள் வராத ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இணைந்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு உண்டாகட்டும். ஆனாலும் பிரச்சனைகள், கவலைகள் வரும்போது முதலில் நான் செய்ய வேண்டியது, என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஊற்றப் போகிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவரிடத்துல அழுது ஒப்பு கொடுத்துடணும். மனுஷன் அழுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட அழணும்? ஆண்டவரிடத்துல அழ வேண்டும். தப்பே இல்லை, அவர்கிட்ட அழலாம், தைரியம். அவர் நம்ம அப்பா தானே, தைரியமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். நம்ம சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட அழுகும்போது மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் விட மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட அழுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்னொருத்தனுக்கு முன்னாடி ஆண்டவர் அளவிட மாட்டார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடவர்களை மனுஷனுக்கு முன்பாக தாழ்ந்து போக ஆண்டவர் விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு போகிறவன் இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவருக்கு சந்தியில் முழங்கால் படி போடுறேன், அதாவது லிட்ரலாக நான் சொல்ல முடிஞ்சால் முழங்கால் படி போடுங்க, அது இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவன், அதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் மனுஷனுக்கு முன்பதாக தாழ்த்த விட மாட்டார். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் ஊற்றினது போல் ஊற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மனுஷன் அழ வேண்டிய அவசியமே இருக்காது. ஆண்டவர் அதுக்கு வழி வகுக்கவே மாட்டார், அற்புதத்தை செஞ்சிருவார். அதான் இங்கே பார்க்கிறோம், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். 18ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. 20ஆம் வசனம், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இதே ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த சம்பவத்தில் இருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கவலைப்பட்டு இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கவலையை சொல்லுங்கள், ஊற்றுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அன்னாளுடைய சஞ்சலத்தை மாற்றின கர்த்தர், அன்னாளுடைய கவலையை மாற்றின ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய கவலைகளை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் முதல்ல செய்ய வேண்டியது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை முதல்ல நான் செய்ய வேண்டியது அவரை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். எப்படி அன்னாள் முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் போனாலோ அதே போல நானும் முதல்ல அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம தைரியமாக சொல்ல முடியும், தன்னுடைய சொந்த குமாரனே தந்த தேவன் மற்றது எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படி எப்படி இது ஆயிற்றென்று அவளுக்கு தெரியாது. ஆனால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நம்முடைய கவலைகள் மாறும்.